தமிழறிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அறித நுட்பியல் உலகாயம் இலங்கை இணையவழி உரையாடல் எண் 188, காலம் 11/10/2025, 7:30 8:30 இலங்கை நேரம். தலைப்பு: சைபர் தாக்குதல்களை கண்டறிவதிலும் தடுப்பதிலும் செயற்கை நுண்ணறிவின் பங்கு. உரையாளர் முனைவர் எம். இந்திரா, இணைய பேராசிரியர், கணித்துறை, PKR மகளிர் கல்லூரி, கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, தமிழ்நாடு. இதை ஒருங்கிணைப்பு செய்வது சீனா சரவணமானந்தன், செயலாளர், தமிழகம். இங்கே நான் இந்த உரையை ஆரம்பிப்பதற்கு முதல் தமிழ் கலைஞர் கேவலதா அவர்களை, தமிழ்நாடு அவர்களை நான் நன்றியுடன் கூர்ந்து, அவர்தான் இந்த உரையாளரை தமிழருக்கு அறிமுகப்படுத்தினர். அதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்து, இப்பொழுது இந்திரா அவர்கள் தனது உரையை ஒரு சிறு அறிமுகத்தோடு ஆரம்பிக்கவும். வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த எல்லா ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், தலைவர்களுக்கும், செயலர்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை நீங்க அழைத்ததற்கு, இந்த வாய்ப்பினை கொடுத்ததற்கு மிக்க நன்றி. இந்த உரையாற்றுவதற்கு எங்க காலேஜ் மேனேஜர், எங்க கல்லூரி நிர்வாகம் பர்மிஷன் கொடுத்ததுக்கு, அவங்களும் அனுமதி தந்ததற்கு அவங்களுக்கும் நன்றி சொல்லி உரையை தொடங்குகிறேன். என்னோட பெயர் இந்திரா. நான் கணினித்துறை பேராசிரியராக 20 வருடங்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். நாங்க 2019 இந்த சைபர் இன்டர்நெட் நிறைய பயன்படுத்த ஆரம்பித்தவுடன் நிறைய சைபர் அட்டாக்ஸ், இன்டர்நெட் மூலமா நிறைய தாக்குதல் குழந்தைகளையும், பெண் குழந்தைகளையும், அதுவும் பெண் குழந்தைகளும் அதிகமாக பாதிக்கப்பட்டனர். அது இந்த கொரோனா டைம்ல நாங்க எங்க கல்லூரியில ஒரு குழுவா ஒரு குழு அமைத்து, சைபர் கிரைம் அவேர்னஸ் அப்படின்னு ஒரு குழுவை அமைத்து, அதன் மூலமாக இந்த கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா பள்ளிகளுக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு நாங்க கடந்து சென்று இதை குறித்து நிறைய பயன்பாடுகள் எப்படி, அதனால் வரக்கூடிய ஆபத்துக்கள் என்ன, அதை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் நாங்க போய் சொல்லியிருக்கோம். ஸோ அதன் வழியாக இதை பத்தி ஆராய்ச்சி செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் மேற்கொண்டு, எப்படி இன்னைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவுனால சைபர், நவீன உலகத்துல சைபர் எந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறது, அதை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை என்னுடைய உரையில் நான் கூறுகிறேன். முதலில், செயற்கை நுண்ணறிவு என்பது மனிதன் சிந்திக்க முடியாத ஒரு விஷயங்களை தாண்டி சிந்திக்கிறது தான் AI. ஒரு மனிதன் சில விஷயங்களை சிந்திப்பான், அந்த சிந்திக்கிறத இது பல மடங்காக, இப்ப 100 மடங்காக அது சிந்திக்கும். இப்ப நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு கடந்து செல்றேன் அப்படின்னு நான் சிந்திக்கும் போது, இவங்க இந்த இடத்துக்கு போவாங்க, இந்த வேலை செய்வாங்க, இந்த மாதிரி காரியங்களை இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் இது கூட தொடர்புடையது அப்படின்னு அது ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நம்ம மொபைல் போன் யூஸ் பண்றோம். இந்த மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே மெயில் வச்சிருக்கோம், மின்னஞ்சல் வச்சிருப்போம், அது கனெக்ட் ஆயிருக்கும். இந்த மொபைல் போன் என்ன பண்ணும்னா, நம்மளுக்கே தெரியாம நம்மள ஒரு ஸ்பை மாதிரி, அப்படின்னா பின்னாடி வேவு பாக்குறதுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த வேலையை நம்ம மொபைல் போன் பண்ணிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இந்த மொபைல் போனை பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய கருவியா பயன்படுத்தினோம்னா, இன்னும் வரும் காலத்தில் நிறைய குற்றங்களை தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அதுக்கு உதவியா இருக்கும். சோ டிஜிட்டல் காலத்தில் இணையத்தில் பரவுகின்ற அதிகமான பயன்பாடுகள், அதிகமான சைபர் தாக்குதல் எனப்படும் அபாயங்கள் அதிகரித்தே கொண்டுதான் இருக்கின்றன. அது ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு குறைஞ்சு போச்சு, இனி யாரும் இதை பயன்படுத்த போறது இல்லை அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு இந்த மொபைல் போன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல எப்படி ஒரு பாகமா இருக்கும், நம்மளோட அங்கமா மாறிடுச்சு. இந்த டிஜிட்டல் காலத்துல இதோட பயன்பாடு அதிகரித்து வரும்போது என்ன ஆகும்னா, நிறைய சைபர் அட்டாக்ஸ் வரும்.
இன்னைக்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த மொபைல் வந்து நம்மளுடைய உணர்வுகளை வந்து அடிமையாக்கி விட்டது. அநேக காரியங்கள் நம்மளை விட்டு விலகி விட்டது. அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு டார்ச் லைட் யூஸ் பண்றதே இல்ல. இப்படி ஒரு விஷயம் நம்மள காணாமயே போயிடுச்சு. அடுத்தது வானொலி அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு காணாமயே போயிடுச்சு. நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் காணாமயே போயிடுச்சு. அப்புறம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே இன்னைக்கு வந்து குழந்தைகிட்ட இல்ல. பாதுகாப்பான கருவியா ஒரு கம்யூனிகேஷனுக்காக ஒருத்தர் இன்னொருத்தரோட தொடர்பு கொள்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட கருவி, இன்று நம்மளுடைய வாழ்க்கை முறையவே வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அந்த வாழ்க்கை முறையவே மாற்றக்கூடிய கருவியா மாறிடுச்சு. அதனால நம்ம சைபர் தாக்குதல் அதிகரிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அதுக்கான அபாயங்களும் அதிகரிக்கின்றன. தனிநபர்கள், நிறுவனங்கள், அரசாங்க அமைப்புகள் ஆகிய தரவு திருட்டுனா நம்ம வந்து மொபைல் போன்ல என்னெல்லாம் குடுக்குறோமோ அது எல்லாமே தரவு தான். உங்க பேரு குடுத்தீங்கன்னா அது தரவு. இன்னைக்கு ஆதார் வந்து எல்லாத்தோடையும் இணைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளோட மொபைல் போன் ஆதாரோட இணைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பேங்க் ஆதாரோட வங்கி கணக்குகள் அனைத்தும் ஆதாரோட இணைக்கப்பட்டிருக்கிறது. உங்களோட ஒரு ஆதார் எண்ணை வைத்துக்கொண்டு உங்களுடைய வங்கி கணக்குகள் என்ன, நீங்க யார் யார்கிட்ட பேசுறீங்க, உங்களுக்கு யார் யாரெல்லாம் பணம் அனுப்புறாங்க, எந்தெந்த இடத்துல நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு துணி வாங்குனீங்கன்னா கூட எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒரு துணியை நம்ம வாங்கினா கூட எல்லா விஷயத்தையும் நம்ம அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு வரோம். அந்த பதிவு பண்ற ஒண்ணும் ஒரு பாயிண்ட்டும் வந்து தரவு திருட்டுன்னு சொல்லுவாங்க. அது தரவுன்னு சொல்லுவாங்க. அத திருடுறதுக்கு தனி நபர், தனி ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பே இருக்கு. இத வந்து கணினியில என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, டேட்டா சென்சிடைசேஷன்னு சொல்லுவாங்க. டேட்டா சென்சிடைசேஷன் அப்படின்னா, நம்மள குறிச்சு ஒரு ஒரு கம்பெனி தொடர்ந்து நம்ம எதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, இவங்களுக்கு இது மட்டும் தான் பிடிக்கும், இவங்களுக்கு இது பிடிக்காது அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு, நம்மள முடிவெடுக்கிறதுக்கு அந்த கம்பெனிஸ் ரெடியா இருக்காங்க. சோ இந்த நிலையில செயற்கை நுண்ணறிவு வந்து மிகவும் முக்கியமான பங்கு வகிக்குது. இது வந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கருவியா வந்து உருவெடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதுல என்னென்ன இருக்கு, இந்த செயற்கை நுண்ணறிவுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மெஷின் லேர்னிங் அப்படின்னா தானா கற்றுக்கொண்டு புதிய தாக்குதலை முன்கூட்டியே உணர வைக்க முடியும் நம்மளுக்கு. நீங்க வந்து இந்த விஷயங்களை செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து உங்களோடதுல நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு மெஷின் லேர்னிங் அப்படின்னு ஒண்ணு ஏஐக்குள்ள இருக்கு. அடுத்தது டீப் லேர்னிங், பெரும் அளவிலான தரவுகளை ஆய்வு செய்து அபாயங்களை அடையாளம் காணும். இன்னைக்கு நம்ம வந்து பேங்க்ல போய் ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம்னா உடனே அது என்ன சொல்லும்னா, நீங்க வந்து இந்த பேங்க் செயலியை யாருக்கும் கொடுக்க கூடாது, இந்த பேங்க்குக்கான காரியங்கள் ஓடிபின்னு சொல்றோம் இல்லைங்களா, இதை வந்து யாருக்கும் நீங்க பகிர்ந்து கொள்ள கூடாது அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்மளுக்கு மொபைல் போன்ல காமிக்குது, மெசேஜா காமிக்குது. சோ இது எல்லாமே நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கான காரணிகளா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்க வந்து என்னன்னா ஒரு நம்மள மாதிரி படிச்சவங்களே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த திருவிழா காலங்கள்ல நம்மளுக்கு வரைய லிங்க் நம்மளுக்கு வந்து மொபைல் போன்ல இவங்க இது வந்து ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் இலவசம், ஒரு பொருள் வந்து உங்களுக்கு ரொம்ப குறைவான விலையில கிடைக்குது, இந்த ஆஃபர்ல நீங்க போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற லிங்க் வந்து நம்மளுக்கு வரும். இந்த லிங்க் நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் விலை குறைவா கிடைக்குதுங்கும் போது நம்மள மாதிரி படிச்சவங்களே என்ன பண்றாங்கன்னா அந்த லிங்கை டச் பண்ணிடுறாங்க, தொட்டுறாங்க. சோ அந்த லிங்க் என்ன பண்ணும்னா நம்மளோட பேங்க் சம்பந்தமான எல்லா தரவுகளையும் திருடி கொள்ளும். அதனால நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போதும் நம்மளோட கையில இருக்கக்கூடிய அந்த மொபைல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வெறுமனே ஒருத்தரோட நீங்க வந்து தொடர்பு கொள்வதற்காக மட்டுமே அதை பயன்படுத்தப்படுகின்ற கருவியாக வைத்துக் கொண்டால் உங்களுடைய தரவுகள் திருட்டு செய்யப்படாது. இல்லைன்னா நீங்க பண்ற ஒரு காரியத்தையும் யாரோ ஒருவர் கவனித்துக் கொண்டே இருப்பார். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. என்னன்னா நீங்க வந்து ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பாக்குறீங்க. ஒரு வீடியோனா இப்போ நான் கெமிஸ்ட்ரி இல்ல சயின்ஸ பத்தி அறிவியலை பத்தி ஒரு வீடியோ பாக்குறீங்க. அந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வெளியில வந்தோடனே திரும்ப ஒரு 10 நிமிடங்கள் கழித்து மறுபடியும் அதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க எதை பார்த்தீங்களோ அதே மாதிரி எல்லா சோசியல் மீடியாலயும் அது வரும். இன்ஸ்டாகிராம்ல வரும், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபேஸ்புக் வச்சிருந்தீங்கன்னா அதுல வரும், யூடியூப்ல அது சம்பந்தமான வீடியோஸ் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கும். அப்படின்னா என்னன்னா
நீங்க இத சஜஸ்ட் பண்ணும். நீங்க இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க தேடுகின்ற எல்லா ஃபைல்ஸும் வந்து எல்லா தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அது சொல்லும். இது எல்லாமே செய்யறதுக்கு பின்னாடி ஒரு குழு இருக்காங்க. அவங்களுக்கு இது மட்டும் தான் வேலை. நம்மள ஆராயறது மட்டும் தான் வேலை. யாரெல்லாம் இந்த மொபைல் ஃபோன பயன்படுத்துறாங்களோ, அவங்கள ஆராயறது மட்டும் தான் அவங்களோட வேலையா வச்சிருக்காங்க. சோ இது ஏஐ அமைப்புகள் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றன. இது நமக்கு வரக்கூடிய தாக்குதல முன்கூட்டியே நம்மளுக்கு உணர வைக்க முடியும் அதனால. அதுக்கப்புறம் அளவிலான தரவுகள வந்து ஆராய்ந்து செய்து, இத செய்யுங்க, இத செய்யாதீங்க அப்படின்னு நம்மளுக்கு பிரிச்சு குடுக்கறதுக்கு ஏஐ வந்து மிக முக்கியமான பங்கா நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ வந்து எந்த காரணத்து கொண்டும் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொந்தமாக தொடர்புடைய எந்த தகவல்களையும் தயவு கூர்ந்து மொபைல் ஃபோன்ல வைக்காதீங்க. ஃபோட்டோஸ், முதல் புகைப்படங்கள். இத வந்து எந்த காரணத்து கொண்டும் இந்த புகைப்படங்கள வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட WhatsAppோட ஸ்டேட்டஸாவோ, Instagramமோட போஸ்ட்டாவோ எந்த காரணத்த கொண்டு போடாதீங்க. யாரா இருந்தாலும் அந்த புகைப்படம் திருடப்படும். நீங்க வச்ச 2வது நிமிஷம் வந்து 200 சைட்ல வந்து அது ஆட்டோமேட்டிக்கா காப்பி ஆயிடும். அப்படி காப்பி ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அழிச்சதுக்கு அப்புறமும் எல்லா வெப்சைட்லயும் வந்து அந்த ஃபோட்டோ இருக்கும். அதனால நம்ம வந்து தயவு கூர்ந்து உங்களோட வீட்ல இருக்கிற குழந்தைகளோட ஃபோட்டோ, பெண் குழந்தைகளோட ஃபோட்டோவோ, இல்ல வீட்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகளையோ எந்த காரணத்துக் கொண்டும் உங்க மொபைல் ஃபோன அட்வர்டைஸ்மென்ட்டா பயன்படுத்தாதீங்க. அது வந்து எங்கள மாதிரி டேட்டா சென்சிடைசேஷன் பண்ணக்கூடிய ஆள்களுக்கு அது ஒரு தகவல். அந்த தகவல் மூலமா நாங்க என்ன பண்ண முடியும்னு யோசிப்போம். அதனால தயவு கூர்ந்து உங்களோட ஃபோட்டோஸ் எதையுமே ஃபோட்டோஸோ அல்லது வீடியோவோ, உங்க வீட்ல நடக்கக்கூடிய காரியங்கள் ஏதாவது இருந்தாவோ, அதை தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அது பகிர்ந்து கொண்டால், அதற்கான விளைவுகள் இன்று நம்ம சந்திக்கலைனாலும், ஏதோ ஒரு மூலையில, ஏதோ ஒரு பெண்ணுக்கு அந்த ஆபத்தா முடிந்து கொண்டு தான் இருக்கின்றன. எத்தனையோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, 1000க்கு மேற்பட்ட கேஸஸ், 1000க்கு மேற்பட்ட பிரச்சனைகள் வந்து அ பெண் குழந்தைகள் சந்தித்துக் கொண்டே தான் இருக்கிறார்கள். நம்ம கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு இத பயன்படுத்துறது சரியான முறையில பயன்படுத்த வேண்டும் என்பதை கண்டிப்பாக அவர்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். பெண்களானாலும், ஆண்களானாலும் அதை பயன்படுத்தக்கூடிய முறை சரியாக இல்லையெனில், அவங்களுடைய தகவல்கள் நிச்சயமாக திருடப்படும். திருடுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து, "என்னுடைய தகவல்கள நான் திருப்பி எனக்கு குடுங்கன்னு" தயவு செஞ்சு கேட்காதீங்க. அது குடுக்க மாட்டாங்க. உங்களோட வீட்ல குழந்தைங்க வந்து மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா, தொடர்ந்து கண்காணிங்க. எந்த மாதிரி பார்க்குறாங்க? என்ன வீடியோ இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே, அந்த பழைய ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக நம்ம இருந்த அந்த அந்த குழந்தைகளோட மனநிலை வந்து இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு இல்ல. எல்லா குழந்தைகளுமே வந்து எந்த தோல்வியும் சந்திக்கக்கூடிய தயார் நிலையில இல்ல. இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில வச்சுட்டு இருக்கிற அந்த செயலி, அந்த மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோன்ல வரக்கூடிய அத்தன பிரச்சனைகளையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைகளுக்குள்ளார கொண்டு போகணும். அது எந்த காரணத்துக்கு கொண்டு அத பயன்படுத்தினா தான் உனக்கு அறிவு வளருங்கிறத சொல்லி தராதீங்க. அத பயன்படுத்தினா மட்டும் தான் நீ படிக்க முடியுங்கிறத சொல்லி தராதீங்க. அது வந்து நம்மளுக்கு மிகவும் ஆபத்தான கருவி. அத நம்ம தொடர்ந்து பார்த்துக் கொண்டே இருக்கும். நம்ம என்ன செய்றோமோ ஒரு விஷயத்தையும் அது கவனிக்கும் அப்படிங்கிறத வந்து அதுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, அறிவாற்றலை அதிகப்படுத்துங்க. இத வந்து நெட்வொர்க் கண்காணிப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம யார்கிட்ட பேசுறோம்? யார்கிட்ட தொடர்ந்து எவ்வளோ நேரம் பேசுறோம்? Googleல பார்த்தீங்கன்னா, Gmailன்னு ஒண்ணு இருக்கும். அந்த Gmailல வந்து டைம் லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நீங்க எல்லாருமே Gmail பயன்படுத்துவீங்க. அந்த Gmailக்குள்ள பார்த்தீங்கன்னா, டைம் லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க போறோம்? எங்க வரோம்? எந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கோம்? எத்தன மணிக்கு பஸ் ஏறியிருக்கோம்? எத்தன மணிக்கு பஸ் இறங்கியிருக்கோம்? 2 வீலர்ல போனோமா? 4 வீலர்ல போனோமா? இந்த மாதிரி எல்லா தகவல்களையும் ஒரு மாசத்துக்கான தகவல நம்மளுக்கு மெயில் அனுப்பும். நம்ம நம்ம வச்சிருக்கிற மொபைல் ஃபோன் நம்மள முழுவதுமாக கண்காணித்துக் கொண்டே தான் இருக்கும். நம்ம எந்த இடத்துல போறோம், எந்த இடத்துல வரோம், எங்க நிக்கிறோம், எங்க போறோம், எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு எவ்வளோ நேரத்துல டிராவல் பண்ணியிருக்கோம். இது எல்லா விஷயத்தையுமே வந்து அந்த Gmail, Google அப்படிங்கிறது நம்மள தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கும். முந்தைய தாக்குதல் என்னலாம் நடந்திருக்கோ, அத கற்றுக்கொண்டு, அதுக்கான அடையாளங்கள நமக்கு காமிச்சுட்டே தான் இருக்கும். அதனால நம்ம எந்த காரணத்த கொண்டும் நம்மளோட மொபைல் ஃபோன
சும்மா நம்ம கையில வச்சிருக்கிற ஃபோன் தானே, நம்ம பேசுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஃபோன் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இதுல பிரெடிக்டிவ் அனாலிசிஸ், ஏஐல பிரெடிக்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னா, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு அரசியல்வாதி இந்த இந்த பதவிக்கு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் கிட்ட போய் கேட்போம். இவங்க வருவாங்களா? நீங்க என்ன எண்ணங்கள் கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. பிரெடிக்டிவ் அனாலிசிஸ்னு ஒரு ஒரு விஷயம் ஏஐல இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் வருவாங்க, யார் வரமாட்டாங்க, யாருக்கு எத்தனை ஓட்டு கிடைக்கும், எத்தனை ஓட்டு கிடைக்காது, இது எல்லாத்தையும் முன்கூட்டியே கண்காணிக்க முடியும். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. Zomato, Swiggy இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நம்ம என்னன்னா சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த சாப்பாட்டுக்கான எல்லா கம்பெனிஸுமே ஒரு காலத்துல என்ன பண்ணும்னா, இப்ப நம்ம ரொம்ப பசியோட இருக்கோம். நம்ம தோசை ஆர்டர் பண்றோம். ஆனா நம்மளுக்கு வரல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்கிட்ட இதுதான் இருக்கு. நீ சாப்பிடுறியான்னு கேட்கும்போது, நம்ம பசிக்காக வேற வழி இல்லாம நம்ம அதை ஓகேன்னு சொல்லுவோம். சோ இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அவன் முடிவு பண்ணுவான். என்கிட்ட இதுதான் இருக்கு. நீ இத சாப்பிடு. சோ நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, முழுவதுமாக இந்த டெக்னாலஜி இதுக்கு வந்து அடிமை ஆயிட்டோம். இன்னைக்கு ஒரு ஒரு காரியங்களும் நம்ம செய்யும் போதும், எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம போன்ல எடுத்து ஒரு தடவை பார்த்துக்கிறோம். சரி பார்த்துக் கொள்கிறோம். இது கரெக்ட்டா இருக்கா? நம்ம வந்து நம்ம இனி வர ஜெனரேஷன் எல்லாருமே வந்து ஏன் செய்யறோங்கிற கேள்வியே இல்ல. எனக்கு செய்யறதுக்கு ஒரு ஆள் இருந்ததுன்னா, அந்த ஆள் அந்த வேலை செஞ்சா போதும். நான் ஏன் அந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற கேள்விய தவிர, இது எனக்கு என்ன பலன் இருக்கு இந்த வேலைய செய்யறதுனால அப்படிங்கிற கேள்விகள தவிர, வேற எதுவுமே தன்னுடைய அறிவ முன்னேற்றிக் கொள்றதுக்கு பயன்படுத்தப்படுறது இல்ல. சோ இந்த கருவிகள நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னா, இந்த கருவிகள் வந்து நம்மள சிந்திக்க விடாம தடுத்துரும். சோ இதோட அதிக பயன்பாடுனால நம்மளுக்கு என்ன வருது? இன்னும் ஒரு 10 வருடங்கள்ல நம்மளோட இந்தியால, தட் இஸ் நம்மளோட நாட்டுல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேத்துக்கு கண்ணுல கேன்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மூளை வளர்ச்சி கம்மியாயிடுச்சு. நெறைய குழந்தைகள் மூளை வளர்ச்சி குறைவாக பிறக்கின்றார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து நார்மலா பிறக்கிறதே இல்ல. குழந்தை பிறப்பு வந்து குறைந்து விட்டது. இது வந்து செயற்கை முறையில குழந்தை பிறக்கிறது தான் அதிகமாயிடுச்சு. நெறைய பேருக்கு வந்து உறக்க குறைபாடு. யாருமே நைட் சரியா தூங்குறது இல்ல. எந்நேரமும் நம்ம மொபைல் ஃபோன் நம்ம பேசுறதே இல்லைங்க. வீட்ல யாருமே நம்ம யார் கூடயுமே பேசுறது. நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல தான் கூப்பிடுறோம். ஃபோன்ல தான் அவங்க கிட்ட பேசுறோம். எந்த தகவலா இருந்தாலும் ஃபோன்ல தான் வந்து நம்ம பகிர்ந்துக்கிறோம். நேரடியாக போய் பேசக்கூடிய அந்த தன்மை குறைந்து விட்டது. அதுக்கப்புறம் மன அழுத்தம். நம்மள குறிச்சு யாராவது ஏதாவது நினைப்பாங்களோ? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு கேஸ் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சைபர் கிரைம் காவல் நிலையத்துல சைபர் கிரைம் விங்ல வேலை செய்றேங்க. அந்த இடத்துல வந்து நாங்க ஒரு கேஸ பார்த்தோம். ஒரு பெண் வந்து தன்னோட குழந்தைய வந்து கையில வச்சுட்டு இருந்திருக்காங்க. அது தவறி என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, மாடியில விழுந்துருச்சு. மாடியில ஒரு ஷெட் மேல ஒரு கூரை போட்டிருக்காங்க. அந்த கூரை மேல விழுந்துருச்சு கை தவறி. அந்த குழந்தைய எப்படியோ காப்பாத்திட்டாங்க. ஆனா சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே வந்து, அந்த பெண்ண வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. நீங்க வந்து எப்படி அவ்ளோ இதா இருக்கீங்க. ஜாலியா வந்து குழந்தைய கீழ போட்டுட்டீங்க. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற மக்கள் வந்து அவள ரொம்ப வேதனைப்படுத்தியிருக்காங்க. சோ இத என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒருத்தங்க, இந்த ஃபோன்ல சோசியல் மீடியால அந்த பொண்ணு குழந்தைய கீழ விட்டது ஃபோட்டோ எடுத்து, அந்த குழந்தைய காப்பாத்துறது ஃபோட்டோ எடுத்து, புகைப்படம் எடுத்து, அந்த சோசியல் மீடியால போட்டுட்டாங்க. அந்த பெண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த பெண்ணுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கலாம். திடீர்னு தலை சுத்தி இருக்கலாம். ஏதோ முடியாம அந்த குழந்தைய தவற விட்டுருக்கலாம். எந்த தாயும் க கண்டிப்பா நிதர்சனமா ஒரு குழந்தைய தவற விட மாட்டா. ஆ ஒரு மாதிரி ஒரு நிர்விசாரமா அத செய்யக்கூடிய ஆள் கிடையாது. அது தெரியாம நடந்த நிகழ்வ, இவங்க வேற மாதிரி அத கொண்டு போயி, தகவல்கள கொண்டு போயி, அந்த பெண் இன்னைக்கு உயிரோட இல்ல. குழந்தைய விட்டுட்டு அந்த பொண்ணு வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டா. நம்ம மன அழுத்தம் என்னன்னா, மத்தவங்க நம்மள பத்தி என்ன பேசுறாங்கங்கிற முக்கியத்துவம் அதிகமா குடுக்க ஆரம்பிச்சுட்டோம். அது என்னன்னா, நம்ம கையில இருக்கிற மொபைல் ஃபோன் அந்த வேலை செய்யுது. நம்ம என்ன செஞ்சாலும் அந்த மொபைல் ஃபோன்ல பதிவு பண்றோம். அந்த பதிவ கேட்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, அவங்களுடைய எண்ணங்கள, உணர்வுகள அதுல பதிவிடுறாங்க. அவங்களோட உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் குடுத்து, நம்ம என்ன கஷ்டப்படுறோமோ, அத மறந்துடுறோம்.
சோ இது வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு மன அழுத்தத்துக்கு பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா மருத்துவமனையில மொபைல் அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு. மொபைலை பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு எப்படி நம்ம வந்து ஆல்கஹாலிக் அடிக்ஷன் சென்டர் இருக்கோ அந்த மாதிரி மொபைல் அடிக்ஷன் சென்டர்ஸ் இன்னைக்கு தொடங்கிட்டாங்க. மொபைலை பயன்படுத்தாம இருக்க முடியலன்னு ஒரு சூழ்நிலைக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டுட்டாங்க. இதோட நீண்ட கால விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா மூளை செயல்பாடு பாதிப்பு. இன்னைக்கு நிறைய பேத்துக்கு காது கேட்கறது இல்ல. எந்த நேரமும் நம்ம ப்ளூடூத் காதுல போட்டுக்கிட்டே இருக்கோம், அதனால காது சரியா கேட்கறது இல்ல. இரவு நேரத்துல வந்து எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி விளக்குகளை ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்து போனை வச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்ணு சீக்கிரமா கெட்டு போயிடும். அது சரியே வராது. அடுத்தது நீங்க போனை பக்கத்துல தலை பக்கத்துல வச்சு நம்ம இன்னைக்கு அலாரம் போயிடுச்சுங்க. நம்ம அலாரம் அடிச்சு நம்ம சின்ன வயசுல படிக்கும் போது அலாரம் சத்தத்தை கேட்டு அலாரத்தை ஆஃப் பண்ணி திரும்ப தூங்கின நாட்கள் எல்லாம் இன்னைக்கு இல்ல. போன்ல தான் நம்ம அலாரம் வைக்கிறோம். அந்த போன் நம்ம தலை பக்கத்திலேயே இருக்கணும். காலையில எந்திரிச்சு அந்த போன் கண்ணுல பாக்கலன்னா நமக்கு வந்து மன அழுத்தம் ஜாஸ்தி ஆயிருது. நம்மளுடைய எல்லா பர்சனல் நம்மளுக்கு எதெல்லாம் பர்சனல்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே அந்த போன்ல வச்சிருக்கோம். அது உண்மை கிடையாது. அனைவரும் பார்க்கக்கூடிய கருவிதான் அந்த மொபைல் போன். நானும் நீங்களும் பேசுறோம்னா நம்ம 2 பேத்துக்கு மட்டும்தான் அந்த அந்த பேச்சு உரையாற்றல் போய் கொண்டிருக்கிறது நம்ம நினைக்கிறோங்க. அது கட்டாயமா கிடையாது. இது வந்து ஒரு உலகமே கேட்டுக்கொண்டு இருக்கிறது. ஒரு ஏர்டெல் நெட்வொர்க்ல நம்ம பேசுறோம்னா ஒரு ஏர்டெல் ஆபீஸ்ல நீங்களும் நானும் உரையாடுறத வந்து அங்க இருக்கிற ஒரு 100 பேர் வேலை செய்யறவங்க கேட்பாங்க. சோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம இது ரகசியமா பேசுறோம்னு நினைச்சிட்டு இருக்கிற எந்த காரியமும் ரகசியம் கிடையாது. நம்ம கையில இருக்கிற மொபைல் போன் ரகசியமான கருவி இல்ல அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஜெனரேஷன் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்தே ஆகணும். அதோட கதிர்வீச்சு தாக்கம் வந்து இன்னைக்கு குழந்தையின்மை ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக், இருதய வலி வந்து இறந்து போறாங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஊனமா பிறக்குறாங்க. நம்ம வயித்துல குழந்தை இருக்கும்போது அதிகமா மொபைல் போன்ஸ பயன்படுத்தணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு ஊனம் உருவாகப்படுகிறது. இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த போனை எந்த அளவுக்கு சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒவ்வொரு 30 நிமிடத்திற்கும் நீங்க பயன்படுத்துற அந்த மொபைல் போனை தள்ளி வச்சு கண்களுக்கு ஓய்வு கொடுங்க. படுக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தயவு செஞ்சு போனை யூஸ் பண்ணாதீங்க. சோ டிஜிட்டல் டிடாக்ஸ் நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா நேரமே தெரியறது இல்ல. போன் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் போனை பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு குழந்தைகளோட மனநிலை என்ன தெரியுங்களா? நீங்க சொல்ற காரியத்தை 20 நொடிகளுக்குள்ள நீங்க சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய ரீல்ஸ் இது வந்து 20 நொடிகள் தான் இருக்கு. ஒரு நிமிடம் இருக்கு, 20 நொடிகள் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு. இதுக்கு மேல வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்த அவங்களுக்கு தகவலை பரிமாறுனீங்கன்னா அவங்க கவனிக்க மாட்டாங்க. இன்னைக்கு குழந்தைங்களோட நிலை இப்படி மாறி விட்டது. அதனால தயவு கூர்ந்து மொபைல் போனை தூரமா வைங்க. அந்த காலத்து மாதிரி நிறைய கதைகள் சொல்லுங்க. குழந்தைகளோட நிறைய பேசுங்க. பெண் குழந்தைகளுக்கு வந்து அவங்கள வந்து வெளிப்படுத்துறதுக்கான கருவி அது கிடையாதுங்கிற விஷயத்த நம்மளுக்கு சொல்லணும். நம்ம உடற்பயிற்சி செய்யணும். புத்தகம் வாசிப்பு. இன்னைக்கு புத்தகம் வாசிப்பே கிடையாது. ஒரு ஒரு வரிய கூட குழந்தைங்க சரியா வாசிக்கிறது இல்ல. தமிழ் மீடியத்துல படிக்கிற குழந்தைங்க தமிழ் சரியா பேசுறது இல்ல. இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிற குழந்தைங்களும் தமிழ் சரியா பேசுறது இல்ல. எந்த மொழியும் சரியாக பயன்படுத்தப்படுவது இல்லை. நேரடியாக உரையாடும் பழக்கங்களை இழந்து விட்டோம். நேரடியா என்ன பேசுறதுன்னு கூட நம்மளுக்கு தெரியறது இல்லைங்க. நம்ம பேசணும்னு நினைச்சா கூட நம்மளால பேச முடியறது இல்ல. இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு தகவலை பரிமாறிக்கிறேன்னா எப்படி பரிமாறணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பி நம்ம போன்ல மெசேஜ் அனுப்பி நம்மளுக்கு சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருத்தர் கூட உரையாடுறதுக்கு தெரியறது இல்ல. தோல்விகளை ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை போயிடுச்சு. சோ இந்த போன் யூசேஜ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருச்சுன்னா முழுமையா நம்மள வந்து முடக்கி விட்டது. சரியான ஆட்களா நம்ம இல்லாம முடங்கி போயிட்டோம். நம்ம என்ன பண்ணணும்னா குழந்தைகளுக்கு இந்த தகவல் எல்லாம் சொல்லணும். நீங்க எந்த காரணத்துக்கு கொண்டு உங்க வீட்டுல நடக்கிற நிகழ்வுகளை போன்ல இன்னைக்கு ஒருத்தரோட இறப்பு போன்ல ஸ்டேட்டஸா மாறுது. நம்மலாம் இன்னைக்கு இறந்தாங்கன்னா வீட்டுல போய் துக்கம் விசாரிப்போம். இன்னைக்கு அதை போட்டோ எடுத்து மொபைல் போன்ல போடுறாங்க. ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா வீட்டுல போய் எல்லாரும் சந்தோஷமா பகிர்ந்துக்குவோம். அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு போன்ல எடுத்து போடுறாங்க. சோ போன் அப்படிங்கறது நம்மளோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கும் நம்மளோட துக்கத்தை பகிர்ந்துக்கூடிய ஒரு கருவி அல்ல அப்படிங்கறது இந்த குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம எல்லாருமே ப்ரொஃபசர்ஸா இருக்கிறதுனால
நம்ம இந்த காரியங்களை நம்ம கிட்ட படிக்கிற குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தனோம்னா ஒரு ஜெனரேஷன் அடுத்த தலைமுறையை வந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய தலைமுறையா மாறுங்கிறது என்னுடைய எண்ணம். ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவி வந்து மிகவும் ஆபத்தானது. இன்னைக்கு வந்திருக்கிற ஏஐ, நீங்க அந்த ஏஐல பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே ஒரு உருவத்தை உருவாக்கி நம்ம பேசக்கூடிய அந்த மொழிய வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ரெக்கார்டிங்க நீங்களே பேசின மாதிரி உங்க வாய்ஸ்ல யார்கிட்ட வேணாலும் பேச முடியும். உங்களுடைய நீங்க எப்படியெல்லாம் பேசுவீங்களோ அதே மாதிரி அந்த மெஷின் வந்து பேசும். நீங்க தான் பேசுறீங்கன்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா அந்த மெஷின் பேசும். இந்த மாதிரி நிறைய திருட்டுகள் நடக்கின்றன. அதனால நீங்க பேங்க் சம்பந்தப்பட்ட எந்த காரியம், வங்கி சம்பந்தப்பட்ட எந்த காரியங்களையும் போன் மூலமா யாருக்கும் தகவலை பரிமாறிக்காதீங்க. யாரும் கேட்கவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் அரெஸ்ட். நிறைய பேர் என்னன்னா, நீங்க இத திருடிட்டீங்க, போலீஸ் நாங்க பேசுறோம். காவல் நிலையத்துல இருந்து நாங்க பேசுறோம். இந்த தரவுகள் வந்து நீங்க உங்களால திருடப்பட்டு இருக்கிறது. அதனால நாங்க உங்கள கைது செய்யறோம்னு சொல்றாங்க இல்லைங்களா? இது எல்லாமே பொய். இதுக்கு எல்லாமே படிச்சவங்க நம்ம தான் ஃபர்ஸ்ட் மாட்டிக்கிறோம். படிக்காதவர்களுக்கு கூட அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியறதில்ல. நம்மளுக்கு முழுமையா அத பயன்படுத்துகிற அறிவு இல்லாததுனால, அத சரியாக பயன்படுத்த வேண்டும்ங்கிற அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாததுனால, நம்ம நம்ம என்ன பண்றோம்னா, எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஆ சரியா பண்றது இல்லங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா, இப்ப நானே ஒரு புரொஃபஸரா இருக்கேன். எனக்கு யாராவது ஒருத்தங்க ஒரு லிங்க் அனுப்புனாங்கன்னா, அது என்ன லிங்க்ன்னு கூட நான் படிக்கிறது இல்ல. ஏன்னா, இன்னைக்கு எல்லாரும் வேலை செய்யறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மீட்டிங் அப்டின்னா, அதுல தான் தகவல் வருது. காலையில எந்திரிச்சு அந்த மொபைல் ஃபோன் பார்த்தா, இன்னைக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத டிசைட் பண்றதே இந்த மொபைல் ஃபோனா தான் இருக்கு. சோ, அதுல வர லிங்க் என்னுடைய அவசர காலத்தினால நான் அத படிக்கிறது கூட இல்ல. அத டச் பண்ணிடுறேன். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எங்களுக்கு ஒரு அனுபவம் நடந்திருக்கு. எங்க கல்லூரியில வந்து பிரின்சிபலா வேலை செஞ்சவங்களுக்கு இப்படி ஒரு தகவல் வந்து புத்தகம் வாங்குறதுக்கு எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது. நீங்க அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியருக்கா போய், ஏன் இவங்க நம்மளுக்கு இப்படி தகவல் அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் போய் நேரடியாக அந்த அம்மா கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான், நான் இத அனுப்பவே இல்லன்னு அவங்க சொல்லி, அதுக்கப்புறம் அத சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணோம். தட் இஸ் முடிவுக்கு கொண்டு வந்தோம். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து எல்லாரும் போய் மால்ல போய் பர்ச்சேஸ் பண்றோம். பெரிய பெரிய கடைகள்ல போய் துணிகள வாங்குறோம். வாங்கும்போது கண்ண மூடிட்டு நம்மளுடைய தகவல்கள் அனைத்தையும் அவர்களுக்கு குடுக்குறோம். நம்மளோட ஃபோன் நம்பர் குடுக்குறோம். நம்ம வீட்டு அட்ரஸ் குடுக்குறோம். எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்கு குடுக்குறோம். ஒரு தரவும் அவங்களுக்கு விலை உயர்ந்தது. அது காசு போட்டு வாங்குவாங்க. வாங்கி நீங்க எல்லா கார் இன்சூரன்ஸ் கம்பெனி, கிரெடிட் கார்ட் கம்பெனி இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? இந்த மாதிரி ஆளுகிட்ட இருந்து தகவல வாங்கி தான் நம்மளுக்கு அட்வர்டைஸ்மென்ட் அனுப்பிட்டு இருக்காங்க. சோ இத வந்து நம்ம எந்த இடத்துலயும் தடுக்கவே முடியாது. ஏன்னா அது இல்லாம இனி நம்ம வாழவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அதனால இந்த கருவிய நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சரியான முறையில பயன்படுத்துங்க. சரியான முறையில பயன்படுத்தலைன்னா, அதற்கு வந்து வர விளைவுகள நம்ம எப்படி சந்திக்கணுங்கிற தைரியம் இருக்கணும். சோ குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, "நீ தெரியாம இத பயன்படுத்திட்டன்னா, நான் இத பண்ணிட்டேங்கிறது தைரியமா வெளியில சொல்லணும்." வெளியில சொன்னா மட்டும் தான் நம்ம அதுக்கான தீர்வுகள குடுக்க முடியும். குழந்தைங்க முதல் பயந்துக்குவாங்க. நம்ம வெளியில சொன்னா நம்மள தவறா நினைப்பாங்களோ? நம்மள வந்து வேற மாதிரி வந்து கருதுவாங்களோ? எண்ணங்கள் வேற மாதிரி இருக்குன்னு கருதுவாங்களோன்னு நெனைக்கிறவங்களுக்கு முதல் வார்த்தை, "நீ என்ன பண்றியோ அத வெளியில சொல்லு." வெளியில சொன்னா மட்டும் தான் அதற்கான தீர்வுகள நம்ம சொல்ல முடியும். சோ குழந்தைகளுக்கு அந்த தைரியத்த நம்ம கொண்டு வரணும். சரியான முறையில நீ பயன்படுத்தலைன்னா, நான் தெரியாம பயன்படுத்திட்டேன். இதுலருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி தர்றதுக்கு தயாரா இருக்கணும். நம்ம பயன்படுத்தும் போதும், நம்மளோட சொந்த விஷயங்கள் எதுவும், குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களையும் மொபைல் ஃபோன்ல தயவு செஞ்சு பதிவு பண்ணி வைக்காதீங்க. யாரு வேணாலும் அந்த பதிவுகள எடுக்க முடியும். உங்களோட ஃபோன வந்து மாத்துறீங்கன்னா, வேற ஒருத்தர்கிட்ட குடுத்து, வேற ஃபோன் இப்போ இந்த ஃபோன் உடைஞ்சிருச்சு. அதனால வேற ஒரு ஃபோன் நான் மாத்துறேன்னு மாத்துறீங்கன்னா, இந்த ஃபோன் மாத்தும்போது தயவு செஞ்சு இந்த ஃபோன குடுத்து இன்னொரு ஃபோன் வாங்காதீங்க. நீங்க கையில வச்சிருக்கிற ஃபோன தயவு செஞ்சு யாருக்கும் குடுக்காதீங்க. இந்த ஃபோன உடைச்சா கூட உள்ள ஒரு சிப்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சிப்பு கிடைச்சு, அத வந்து வேற ஒரு செயலியில போட்டுட்டாங்கன்னா, உங்களோட எல்லா தகவல்களையும் எடுத்துக்கொள்ள முடியும். அதனால ஃபோன் உடைஞ்சு போச்சு, எதுவுமே எடுக்க முடியாதுன்னு நெனைக்காதீங்க. எல்லா விஷயங்களையும் எடுக்க முடியும். அதனால உங்க ஃபோன வந்து வேற ஒரு ஃபோன் வாங்கும்போது, இத குடுத்துட்டு இன்னொரு ஃபோன் வாங்காதீங்க. உடைஞ்சு போன ஃபோன் உங்க கையிலேயே வச்சுட்டு புது ஃபோன வாங்கிக்கோங்க.
ஏன்னா இந்த ஒரு விஷயமும் வந்து ஒவ்வொருத்தருக்கு காசா மாறிட்டு இருக்கு, தொழிலா மாறிட்டு இருக்கு. அவங்கள வந்து நீங்க ஏன் இந்த தகவல் திருட்டு பண்றீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அது அவங்க தொழில். தகவல் திருட்டுங்கிறது ஒரு தொழில். இதுல வந்து 2 விஷயம் நடக்குங்க. எத்திக்கல் ஹேக்கிங்ன்னு சொல்லுவாங்க. ஹேக்கிங் அப்படின்னா திருடுறது. தெரிஞ்சு திருடுறது ஒண்ணு, தெரியாம திருடுறது ஒண்ணு. தெரிஞ்சு திருடுறது அப்படிங்கிறது வந்து கம்பெனிஸ் இப்ப ஒரு தீவிரவாதிய கண்டுபிடிக்கணும், ஒரு திருடன கண்டுபிடிக்கணும், ஒரு தவறான மனிதர்கள கண்டுபிடிக்கணும்னா தெரிஞ்சு திருடுவாங்க. தெரியாம திருடுறது எனக்கே தெரியாம என்னோட வாட்ஸ்அப்குள்ள போய் என்னோட தரவுகள திருடுறது. சோ இந்த எத்திக்கல் ஹேக்கிங், அன்எத்திக்கல் ஹேக்கிங்ன்னு சொல்லுவாங்க. இந்த 2மே வந்து இன்னைக்கு வந்து சைபர்ல இருக்கு. நம்ம இன்டர்நெட் செயலிய பயன்படுத்துற வரைக்கும் இந்த சைபர் அட்டாக்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதனால தயவு கூர்ந்து யாருமே இந்த சைபர் அட்டாக்க வந்து நீங்க அந்த அதுக்கான நம்மளுக்கு அந்த நாலேஜோட அந்த ஞானத்தோட நம்ம நடந்து கொண்டோம்னா மட்டும்தான் இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். எதிர்காலத்துல முழுவதுமாக இந்த கணினி துறைக்குள்ளார கொண்டு போயிட்டோம். இந்த செயற்கை நுண்ணறிவுங்கிறது வந்து அதிகமான இடத்தில் பரவி விட்டது. எல்லா இடத்துலயுமே செயற்கை நுண்ணறிவு இருக்கு. இப்ப நான் வந்து இதுக்கான ப்ரிப்பரேஷன் இப்ப நான் வந்து பேசுறதுக்காக நான் என்ன பேசணும்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடில கேட்டீங்கன்னா, அது வந்து நான் என்ன பேசணும்னு அது எனக்கு குடுக்குது. நான் என்ன பேசணுங்கிறது நான் யோசிக்கணுங்கிற அவசியமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வந்து டெக்னாலஜி டெவலப் ஆயிருச்சு. இன்னைக்கு இருக்கிற அறிவியல் வளர்ச்சி அவ்வளோ பெருசா இருக்கு. அப்போ நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தையே வந்து அழிச்சிருச்சு. அதனால நீங்க என்னன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல்களிலும் நீங்க வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்தையுமே பப்ளிக் அக்கவுண்டா வச்சிருக்காதீங்க. பிரைவேட் அக்கவுண்டா மாத்திக்கோங்க. அதுல வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒண்ணு இருக்கும். அக்கவுண்ட்ல செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும். அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. சோ உங்களோட தகவல்கள் யாராவது திருடுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உள்ள போகும்போது அது வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு தெரியாம இத பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? டேட்டான்னு சொல்லுவாங்க. போன்ல பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஆன் பண்றதுக்கு டேட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த டேட்டாவை எல்லா நேரமும் பயன்படுத்தாதீங்க. பயன்படுத்தாதப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை ஆஃப் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி நீங்க குளியல் அறையில வந்து தயவு செஞ்சு போன் எடுத்துட்டு போகாதீங்க. அதுக்கப்புறம் படுக்க அறையில போன் வைக்கும்போது ஒரு 10 மீட்டர் தள்ளி படுக்க அறையில போன் வச்சுக்கோங்க. போன் சார்ஜ்ல இருக்கும்போது பேசாதீங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நம்மளோட குழந்தைகளுக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க கையில தான் எதிர்காலம் இருக்கு. அவங்க இதெல்லாமே இன்னைக்கு வந்து போன் இல்லாம குழந்தைங்க சாப்பிடுறது இல்ல. போனோட சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அவங்க என்ன சாப்பிடுறாங்கன்னு இந்த குழந்தைகளுக்கு தெரியறது இல்ல. அத மென்னு சாப்பிடணுங்கிற உணர்வு அவங்களுக்கு போயிடுச்சு. மென்னு சாப்பிடாததுனால வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள். இன்னைக்கு 25 வயசுல ஒருத்தனுக்கு இருதய நோய் வந்து இறந்து போறாங்க. காரணம் என்னன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் போன். அது அதிகமான பயன்பாடுனால மூளை என்ன ஆகும்னா தன்னுடைய செயல்களை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டே வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு மறதி, நிறைய பேருக்கு காது கேட்கறது இல்ல, நிறைய பேருக்கு கேன்சர். இதுக்கான காரணம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருடத்துக்குள்ள இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. இவ்வளவு மாற்றங்களுக்கான காரணம் நம்ம முழுமையா ஒரு கையில இருக்கக்கூடிய அந்த கருவியை நம்புறதுனாலதான். ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணும்னா கூட நம்ம பேப்பர் எடுத்து படிக்கிறது இல்ல. அந்த பேப்பரை கையில வச்சு நம்ம வாசிக்கிறதே இல்ல. வாசிக்கிறதுக்கு கூட கஷ்டப்பட்டு இன்னைக்கு கூகுள்ல வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வச்சிருக்கோம். அதை கிளிக் பண்ணா அது வாசிக்குது. சோ இந்த முறைகள் இப்படியே போனா நம்ம சோம்பேறியா மாறுறதுக்கான அதிகமான உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மூளை வேலையே செய்யாது. சிந்திக்கவே சிந்திக்காது. இன்னைக்கு புத்தகம் எழுதுற எழுத்தாளர்கள் குறைந்து விட்டார்கள். புத்தகம் வாசிக்கிற வாசிப்பாளர்கள் இல்ல. யாருமே கவிதை சொந்தமா எழுதுறது இல்ல. சாட் ஜிபிடில தலைப்பு கொடுத்தா அது கவிதை எழுதி கொடுக்குது. அதை திருத்தம் செய்துதான் நம்மளுக்கு அனுப்புறாங்க. சோ இன்னைக்கு தானா யோசிக்கக்கூடிய சிந்தனை வந்து குறைஞ்சிருச்சுங்கிறத வந்து நீங்க எல்லாருமே ஒத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நம்ம வந்து என்ன சிந்திக்கிறோம், நம்மளுக்கு என்ன சிந்தனை இருக்குங்கிறது யோசிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு நேரமின்மை. இங்க வீட்டுக்கு வர 4 பேர் வீட்டுல இருக்காங்க. 4 பேருமே வேலைக்கு போறாங்க. இல்ல 2 குழந்தைங்க 2 அம்மா அப்பா இருக்காங்கன்னா
4 பேருமே போன்ல தான் பேசிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வந்தா ஒரு உரையாடலே இல்ல. ஒரு உறவுகளோட உரையாடல் இல்ல. எல்லாருக்குமே வந்து மெசேஜ். கல்யாணம் ஆனாலும் பத்திரிக்கை வந்து போன்ல தான் போகுது. யாரையும் நேர்ல போய் பார்த்து விசாரிச்சு பேசுறதுக்கு அந்த தன்மையே இழந்துட்டோம். பக்கத்துல ஒருத்தர் இறந்து போற சூழ்நிலை இருந்தாலும் திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு காதுக்குள்ளார ஹெட்செட் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க குழந்தைங்க. அந்த உணர்வுகள் எல்லாமே போய்விட்டது. இத வந்து நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு சொல்லணும். முக்கியத்துவம் எந்த இடத்துல குடுக்கணுமோ அது கண்டிப்பா குடுத்தே ஆகணும். நீங்க வந்து குழந்தைங்க கிட்ட மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கையில இருந்து வாங்கி பாருங்க. அவங்களோட உணர்வுகளே வேற மாதிரி இருக்கும். நெறைய குழந்தைகள் போன வாங்கிட்டாங்கன்னு தற்கொலை பண்ணியிருக்காங்க. நெறைய குழந்தைங்க போன் குடுக்கலன்னு சொல்லிட்டு பைத்தியம் ஆயிருக்காங்க. கொரோனா டைம்ல போன்ல விளையாடி, விளையாடி மூளை சிதைஞ்சு போய் இறந்த குழந்தைங்க நெறைய பேர் இருக்காங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த கையில இருக்கிற இந்த சின்ன கருவிக்கா இவ்ளோ முக்கியத்துவம் குடுக்குறோம் அப்படிங்கிறத உணர்ந்து, நம்ம வந்து குழந்தைகளுக்கு இத பத்தி சொன்னோம் அப்படின்னா, 20 குழந்தைகளுக்கு சொல்லும்போது, ஏதாவது ஒரு குழந்தை தான் பண்ணது தவறு இனிமேல் செய்யக்கூடாதுன்னு மாற்றம் வந்துனாவே ஒரு பெரிய ஆம் சாதனைன்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த நுண்ணறிவு, இந்த செயற்கை நுண்ணறிவு மனிதனுக்கு அப்பாற்பட்ட நுண்ணறிவு. அது யோசிக்கிறதே வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து காதல் வயப்படுறது கூட பாத்தீங்கன்னா, செயற்கையா ஆயிடுச்சு. ஒரு மனிதனுக்கான உள்ள உணர்வுகள் எதுவுமே வந்து இயற்கையா இல்ல. எல்லாமே செயற்கை முறையில மாறிடுச்சு. இப்ப நம்ம இத தடுக்கணும் அப்படின்னா, இதுக்கான காரணிகள் என்ன? இது எப்படி எதிர்கொள்ளணும்? இத வந்து இப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்கணுங்கிறது கண்டிப்பா நம்ம சொல்லணும். எதிர்காலத்துல இதோட வளர்ச்சி ரொம்பவுமே இன்னுமே அதிகப்படுத்திக் கொண்டு தான் போகும். இது குறையும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இவ்வளவு பாதிப்புகள் வருது. அதனால இத யாரும் பயன்படுத்தாதீங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்ப பயன்படுத்திட்டு இருக்கிறவங்கள கொஞ்சம் குறைச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அத்தியாவசியமான கருவியா மாறிடுச்சு. நம்ம காலையில எந்திரிச்சு பல்லு துலக்குறோம், குளிக்கிறோம். இந்த மாதிரி செயல்கள கட்டாயம் நம்ம செய்ய வேண்டும்ங்கிறது எப்படி மனித வாழ்வுல இருக்கோ, அதே மாதிரி கையில இருக்கிற மொபைல் போன பயன்படுத்தியே ஆக வேண்டியங்கிற கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அப்போ நம்ம அத சரியா பயன்படுத்தலைன்னா, அதற்கான விளைவுகள் என்னங்கிறது நிச்சயமா நம்ம அத சந்திச்சே ஆகணும். வீட்ல குழந்தைங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்றாங்க, பயன்படுத்துறாங்கன்னா, பேரண்ட்ஸா இருக்கிற நம்ம வந்து அத கவனிக்காம இருக்கவே கூடாது. பெற்றோர்களா இருக்கிற நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க என்ன பார்க்குறாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்க. அவங்களுக்கு வந்து தோல்விகள சந்திக்கக்கூடிய மனநிலைய உருவாக்குங்க. தோல்விய சந்திக்கக்கூடிய மனநிலை உருவானா மட்டும் தான் இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும். அத வந்து நம்ம கண்டிப்பா சொல்லணும். எதிர்காலத்துல இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு தன்னை வளைந்து கொடுக்கும்போது, நிச்சயமாக தோல்விகள் வரும். அந்த தோல்விகள சந்திக்கணும். இது இது வந்து ஒண்ணும் இல்ல. இத தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாமே இன்னைக்கு ஒரு ஆசிரியர் தேவையில்லை. ஒரு வகுப்பறையில ஆசிரியர் தேவையில்லை. ஆசிரியர் வந்து வெறும் டிரான்ஸ்லேட்டரா தான் இருக்காங்க. அப்படின்னா மொழி மாற்றம் செய்யக்கூடியவர்களா மட்டுமே தான் ஆசிரியர்கள் அவங்க கருதுறாங்க. இன்னைக்கு வர குழந்தைகள் கருதுறாங்க. அப்படி இல்ல ஆசிரியர்கள் அப்படிங்கிறது ஒரு குழந்தைய முழுமையா உருவாக்க முடியுங்கிற விஷயத்த அவங்களுக்குள்ள கொண்டு போகணும். அப்ப அவங்க கையில வச்சுட்டு இருக்கிற அந்த மொபைல் போன் வந்து எந்த காரணத்த கொண்டு ஒரு ஆசிரியர் ஆக முடியாது அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அந்த மொபைல் போன்ல உன்னுடைய சொந்த விருப்ப வெறுப்பங்கள் சொல்லக்கூடிய இடம் அது கிடையாதுங்கிறத அவங்களுக்கு சொல்லணும். அத சரியாக பயன்படுத்தல அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமா நம்ம இருக்க முடியாது. ஆரோக்கியத்துல அநேக பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டியது வரும். நம்ம வந்து இப்படியே இன்னைக்கு வந்து நம்மளோட அ ஆயுள் காலம் குறைஞ்சுகிட்டே வருதுங்க. முன்ன 80 இயர்ஸ் 80 வயது வரைக்கும் இருந்தாங்க. 100 வயது வரைக்கும் இருந்தாங்க. அப்புறம் 80 வயது, அப்புறம் 60, இப்ப 40. 40 வயதுக்கு நெறைய பேர்கள் இருதய நோயால இறந்து போறாங்க. காரணம் என்னன்னா, ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன், மன அழுத்தம், தேவையில்லாத காரியங்கள். இத என்னால செய்ய முடியல. தொடர்ந்து அதிக வேலை பளு. இத வந்து செயல்படுத்த முடியல. ஃபோன எடுத்தாவே வந்து மெசேஜா வருது. இத பண்ணு, அத பண்ணு, நம்ம வந்து முழுமையா அதுல உள்ள போகறதுனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு செய்யக்கூடிய திறமைகள் என்னங்கிறது கூட தெரியாத அளவுக்கு நம்மளோட மூளை மழுங்கி போயிருது. சோ இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது, குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 20 விழுக்காடு, 30 விழுக்காடு நம்ம சொல்றத கண்டிப்பா கேட்பாங்க. கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உருவாகும்.
மாற்றம் உருவாகும் போது சரியான முறையில அவங்களை எப்படி கொண்டு போகணுங்கிறது நம்ம யோசிச்சோம்னா, அவங்கள நிச்சயமாக இந்த செயற்கை நுண்ணறிவுல இருந்தும், இந்த சைபர் அட்டாக்ல இருந்தும், இதுக்கான பயன்பாடுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரலாம். இன்னைக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு ஒரு மனிதனை முழுமையாக மாற்றிவிட்டது. முழுமையாக. கொஞ்சம் கூட இல்லங்க. 1 விழுக்காடு, 2 விழுக்காடு இல்ல. 100 விழுக்காடு மனிதனை மாற்றிவிட்டது. இன்னைக்கு நம்ம நம்ம ஜெனரேஷன் நம்ம நம்ம இருக்கோம் பாத்தீங்களா? அவங்க மட்டும் தான் எல்லா விஷயத்தையுமே பார்த்திருக்கோம். எல்லா காரியங்களையுமே சந்திச்சிருக்கோம். எல்லாத்தையுமே பயன்படுத்தியிருக்கோம். நம்ம வந்து செய்தித்தாள பயன்படுத்தியிருக்கோம். ரேடியோ வானொலி கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அலாரம், டார்ச்சு, ஃபோனுங்கிறது வந்து டெலிகிராம் இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் இது எதுவுமே இல்ல. எல்லாத்தையுமே இந்த ஃபோன் வந்து அழித்து விட்டது. இந்த ஃபோன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அதிகமா பயன்படுத்த நமக்கு இருக்கு பார்த்தீங்களா? என்னுடைய சொந்த விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்க நெனைக்கிற மாதிரி உங்களுடைய சொந்த விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஃபோன்ல கண்டிப்பா வச்சுக்கவே முடியாது. ஃபோனுங்கிறது வந்து யாரு வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் உங்களோட தகவல்களையும், உங்களோட தரவுகளையும், உங்களுடைய புகைப்படங்களையும் எடுத்துக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அத வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு என்ன கிடையாதுன்னா, ரைட்ஸ் இல்ல. நம்மனால சொல்ல முடியாதுங்க. தகவல் திருடுறவன் கிட்ட போய் நீ ஏன் திருடுனன்னு கேட்டா, நான் திருடல மெஷின். மெஷின் திருடுச்சு. மெஷின் திருடுறதுக்கு வந்து நீங்க கேஸ் போட முடியாது. மெஷின் மேல போய் நீ ஏன் திருடுனன்னு கேஸ் போட முடியாது. இதே மாதிரி ஒரு நிகழ்வு ஒரு 1 வருடத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. ஒரு பையன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க ஸ்கூல்ல லாஸ்ட் கடைசி நாள் அன்னைக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்குறாங்க. ஒரு புகைப்படம் எடுக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து. அந்த புகைப்படத்துல ஒரு பெண்ண மட்டும் தனியா கட் பண்ணி, தனியா எடுத்து, இன்னொரு பையனோட சேர்த்து வச்சு சும்மா விளையாடி பார்த்திருக்கான். விளையாட்டுக்கா செய்யறது. ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்காக நான் செய்றேன்னு செஞ்சது. அந்த பெண்ணுடைய வாழ்க்கையவே முடிச்சிருச்சு. அது அப்படியே அதோட நிறுத்தல. அவன் என்ன பண்ணான்னா, நான் நல்லா செஞ்சிருக்கேனான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேத்துக்கு அனுப்பிட்டான். அந்த பெண்ணுக்கு திருமணம் நிச்சயமாயிருக்கிறது வேறொருத்தரோட. இந்த புகைப்படம் அவங்க கையில கிடைக்குது. கிடைச்சோனே யாருமே நம்பல அந்த பொண்ண. அந்த பொண்ண வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துறாங்க. அந்த பொண்ணு இத நான் பண்ணவே இல்லன்னு சொல்லுது. ஆனா யாரும் நம்பல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, தன்னை வந்து தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறாள். அப்ப வந்து போலீஸ் கேஸ் ஆகுது. காவல் நிலையத்துல இருந்து வந்து விசாரிக்கும்போது, இந்த பையன்கிட்ட இருந்து தான் போயிருக்கு அந்த மெசேஜ்ன்னு தெரிஞ்சு அந்த பையன வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த பையன் என்ன சொன்னான்னா, "நான் வந்து சும்மா விளையாட்டுக்காக, இது இப்படி பண்ணா நல்லா இருக்குமான்னு செஞ்சேன். அவ்வளதான். நான் வந்து அந்த பொண்ணோட திருமணத்த கெடுக்கணும்னோ, இல்ல அந்த பொண்ணோட வாழ்க்கைய வந்து கெடுக்கணும்னோ நான் எதுவுமே நெனைக்கவே இல்ல. நான் பண்ணவே இல்ல. எதுக்கு வந்து நீங்க என் மேல வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டான். சோ இது இது வந்து விளையாட்டுக்காக செய்தது. இதே மாதிரி டிஎஸ்பி மாதிரி பேசுறது. டிஎஸ்பி பேசுற குரல பதிவு பண்ணி நன்றி. வச்சுட்டு, அந்த தகவல்கள வந்து அவங்க பகிரும்போது என்ன ஆகுது அப்டின்னா, அவங்களுடைய குரல் அவங்க பேசுறதுனால, அவங்க உண்மைன்னு நம்பிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தகவல்கள குடுத்துடுறாங்க. அதனால பாதிக்கப்படுறாங்க. சோ இந்த எல்லா பாதிப்புகளையும் நீங்க கவனத்தில் கொண்டு, இத வந்து குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு அளித்த தமிழ் அறிஞர்த்துக்கும் நன்றி கூறுகிறேன். தேங்க் யூ. நன்றி. சிறப்பான உரை. ஆஹ், அனைவருக்கும் பயனுள்ள ஒரு உரை. நாங்கள் கவனமாயிருக்க வேண்டிய ஆஹ், ஒரு விடயங்கள் எல்லாம் கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது வினாக்கான நேரம். அவை கேட்க விரும்புகிறேன். இந்த காலங்காலமாக இவ்வாறான புதிய தொழில்நுட்பம் வந்திருக்கு. அந்த அந்த தொழில்நுட்பங்களுக்குள்ள இந்த தொழில்நுட்பம் ஆஹ், அச்சுறுத்தல் ஆபத்தோட வருது. ஆனால் அதுக்காக நாங்கள் இதை பாவிக்காமல் விட முடியாது. நீங்கள் அதுக்காகத்தான் பாதுகாப்பாக பாவிங்கொண்டு பல ஆலோசனை கூறியிருக்கிறீர்கள். அப்போ அந்த அந்த ஆஹ், இதை இதிலேருந்து நாங்கள் மீளுவதற்கு பாதுகாப்பான வேறு இப்போ வாட்ஸ்அப்பை விட டெலிகிராம் அது போல வேறு சில இதுகள் இருக்குது. அதுகளில் பாதுகாப்பு இல்லையா? சார் டெலிகிராம், சோசியல் மீடியால வந்துட்டாவே டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இது எதுலயுமே பாதுகாப்பு இல்லைங்க சார். ஏன் இல்லன்னா, நம்ம வந்து எந்த விஷயத்த ஃபோன்ல நீங்க போட்டாலும், அந்த விஷயத்த ஏதாவது ஒரு இடத்துல பதிவு பண்ணி வச்சுருவாங்க.
இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, நான் திருடன்னு வச்சுக்கோங்க. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, என் போனை தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து நான் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன், என்ன பதிவெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறது பார்ப்பாங்க. சோ அது டெலிகிராமா இருந்தாலும், வாட்ஸ்அப்பா இருந்தாலும், இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு அலுவலகத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பதிவு பண்ணி வச்சிருவாங்க. சோ பதிவு பண்ணப்பட்ட பொருள் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அதை எடுத்து பார்க்க முடியும் அந்த தரவுகளை. அதனால நீங்க எதையுமே இது பாதுகாப்பானது அப்படிங்கறது பயன்படுத்தவே முடியாதுங்க சார். வாட்ஸ்அப், டெலிகிராம் எதுவுமே பாதுகாப்பானது கிடையாது. நம்ம தகவல்கள், சொந்த தகவல்களை அதுல பரிமாறிக்கிறாம இருக்கிற வரைக்கும் அது நம்மளுக்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்காது. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். அதாவது பயன்படுத்தலாம், ஆனால் அது ஒரு கருவியாக பாவித்து கொண்டிருக்கப்படாது என்ற ஒரு செய்தியை இதுக்குள்ளால நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். அஹ், மற்றவர்கள் விரைந்து உங்களை அறிமுகப்படுத்தி வினாக்களை கேளுங்கள். வாருங்கள். வணக்கம். கலாநிதி ஞானரத்னம், திறந்த பல்கலைக்கழக விரிவுரையாளர், மட்டக்களப்பு. அப்போ நீங்கள் ஒரு விடயம் சொன்னீங்க என்னவென்றால், அந்த நம்மளோட ஃபோனில் நாங்கள் போகிற வார இடம், அதாவது காரில் போனோமா பஸ்ஸில் போனோமா போன்ற சகல விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. என்னுடைய கேள்வி, இன்னொரு ஃபோனில் இப்போ நான் எங்கே போகிறேன் வாரன் அப்படி என்ற ஒரு விடயத்தை இன்னொரு ஃபோனில் அல்லது என்னோட தொடர்பாக இருக்கிற என்னோட வாட்ஸ்அப்லேயோ வைபர்லேயோ டெலிகிராம்லேயோ தொடர்பாக இருக்கிற ஒருவர் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், அவங்க எடுக்க முடியாது. ஏன்னா நீங்க வந்து உங்க போன்ல வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்க போன்ல உங்க ஜிமெயிலோட தொடர்பு இருக்கும். அந்த ஜிமெயிலுக்கு மட்டும்தான் நீங்க எங்க போறீங்க வர்றீங்கிற தகவலை எடுக்க முடியும். ஒருவேளை உங்க போனை ஹேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது மூலமா யார் வேணாலும் உங்க தகவலை எடுத்துக்கொள்ளலாம். ஹேக்கிங் அப்படின்னு ஒண்ணு நடந்துருச்சுன்னா அது வந்து கண்டிப்பா கட்டாயமா நீங்க தடுக்கவே முடியாது. யாரு வேணாலும் உங்களோட தகவல்களை எடுத்துக்கொள்ள முடியும். அதுனா தரவு திருட்டுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது நடக்கலைன்னா உங்க போனுடைய காரியங்கள் யாரும் உங்களை தவிர வேற யாரும் பார்க்க முடியாது. ஏதாவது தவறுகள் நடக்குது, இந்த போன் மூலமா தவறான காரியங்கள் போய் கொண்டிருக்கிறதுன்னு தெரிஞ்சா, சந்தேகம் வந்தா மட்டும்தான் கவர்மெண்ட்ல வந்து அந்த போனை ட்ரேஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க எடுத்துக்க முடியும். நன்றி நன்றி நன்றி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் எல்லாருக்கும் நான் ஒரு தகவல் சொல்றேங்க சார். எல்லாரும் வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாத்துலயுமே அக்கௌண்ட்ஸ்ல வந்து செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க சார். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒண்ணு இருக்கும். நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரியாதவங்க எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த தகவலை. அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ல போனீங்கன்னா 6 டிஜிட் அப்படின்னா 6 எண்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பாஸ்வேர்டை கேட்கும். அந்த 6 எண்கள் நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அத வந்து யாருக்கும் கொடுக்காதீங்க, யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை அதை மாத்திடுங்க. எந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்கனாலும் 6 மாதத்துக்கு மேல பயன்படுத்தாதீங்க. அந்த பாஸ்வேர்டு அப்படின்னு நீங்க கொடுக்கறது வந்து உங்களுடைய சொந்த விஷயத்த கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுக்காதீங்க. உங்க பேரோ இல்ல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோ, நீங்க பிறந்த தேதியோ பிறந்த வருடமோ இல்ல உங்களோட குழந்தைகளோட பிறந்த வருடமோ எதுவுமே அதுல கொடுக்காதீங்க. நான் இப்ப அதை திருடுறேன்னா என்னால வந்து கணிக்க முடியாதபடி நீங்க ஒரு பாஸ்வேர்டை பிக்ஸ் பண்ணிக்கோ வைங்க. அது 6 மாத காலத்துக்கு ஒரு தடவை மாத்திருங்க. அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ல போய் நீங்க கொடுக்குற அந்த 6 டிஜிட் நம்பரை, அந்த 6 டிஜிட் நம்பர் ஒரு தடவை நீங்க வாட்ஸ்அப்ல போகும்போது கேக்குதுன்னா யாரோ ஒருத்தங்க உங்களோட வாட்ஸ்அப்பை எடுத்து பயன்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். முதல் தடவை நீங்க கொடுக்கணும், அடுத்த தடவை கேட்காது. ஒரு தடவை வாட்ஸ்அப் ஓபன் பண்ணும்போது அது கேக்குது அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க உங்களோட தகவல்களை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்கிறது நம்மளுக்கு அது சொல்லுது. அந்த மாதிரி கேட்கும் போது அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால நீங்க 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எல்லா சோசியல் மீடியாவுக்கும் போட்டு வச்சுக்கோங்க சார். அப்படி போட்டு வச்சீங்கன்னா உங்களோட தகவலை திருடுறது கொஞ்சம் கடினமான காரியம். அது போடலைன்னா தகவலை ஈஸியா திருடிடுவாங்க.
ஒருவர் எளிமையா திருட முடியும். ஒருவர் வினா கேட்பதற்காக கரத்தை உயர்த்தியுள்ளார். உங்களை அறிமுகம் செய்து வாருங்கள். என்னுடைய பேர் ஐயதேவன் முத்து. நான் லண்டன்ல இருந்து பேசுறேன். நான் ரிட்டையர்ட் வணக்கம். யூனிவர்சிட்டி கிரீனிச்ல இருந்து ரிட்டையர்ட் பண்ணிட்டு இப்ப மலைய மக்களுக்காக உதவி செய்கிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க ஸ்டாட்டிஸ்டிக் கொடுத்தீங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக் எல்லாத்துக்கும் ஸ்டாட்டிஸ்டிக் எவ்வளவு, வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக் படி ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கும் நீங்க என்ன சொல்றீங்க? என்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக் போகுது சார்? இப்ப வந்து நம்ம வாட்ஸ்அப் கேசஸ் கேக்குறீங்களாங்க சார்? நடக்கக்கூடிய கேசஸ் கேக்குறீங்களா? திருட்டு கேசஸ் கேக்குறீங்களா? டோட்டலி இந்த நீங்க இந்தியாவுல எவ்வளவு பேர் இந்த மாதிரி ஆபத்துல இருக்கிறாங்க, வாட்ஸ்அப்லயோ இன்டர்நெட்லயோ இதுலயே? சார், உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து மினிமம் 1000 கேசஸ் ஃபைல் ஆகுதுங்க. நிறைய பேர் வந்து கேசஸ் குடுக்கறதுக்கு பயந்துக்கிறாங்க. இப்போ நான் வந்து ஆஸ் எ ப்ரொஃபஸரா நான் வந்து ஏதாவது ஒரு செயலியை பயன்படுத்தி தவறான வீடியோஸ பார்த்து எனக்கு தவறான வாட்ஸ்அப் கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் கேஸ் குடுக்கறதுக்கு வெக்கப்படுவேன். ஏன்னா பிகாஸ் நான் வந்து ப்ரொஃபஸரா வேலை செய்யறேன், அதனால நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி சொல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. மினிமம் ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் 1000 கேசஸ் பதிவாகுது. பாத்தீங்கன்னா 75 விழுக்காடு சைபர் கிரைம்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெளியில சொல்றது இல்லைங்க சார். ஒரு தகவலை வெளியில சொல்றதுக்கு நம்ம ரொம்ப தயங்குறோம். இப்ப நான் பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு வீடியோ கால் வருது, தவறான காலா இருக்கு. ஐயோ, தவறான காலா இருக்குன்னு நான் உடனே வெளியில வந்துடுறேன். வெளியில வந்தோடனே எனக்கு அடுத்த மெசேஜ் வருதுங்க சார். எப்படி வருதுன்னா, நீங்க வந்து இவ்வளவு பணம் அனுப்பலன்னா நீங்க தவறான வீடியோ காலை பயன்படுத்தி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டுதல் வருது. இந்த மிரட்டுதலை நான் படித்த காரணத்தினால், நான் ப்ரொஃபஸரா வேலை பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் யாருக்கும் இதை சொல்ல மாட்டேன், பயந்துக்குவேன். இது வந்து என் குடும்பத்துக்கு தெரிஞ்சதுன்னா இது வந்து எனக்கான உரிய அந்த இது வந்து போயிடும், மரியாதை போயிடுங்கிறதுக்காக நான் அதை மறைச்சிருவேன். இந்த மாதிரி மறைக்கப்பட்ட கேசஸே நிறைய இருக்குங்க சார். அதனால நம்ம கேசஸ் ஸ்டாட்டிஸ்டிக் பாத்தீங்கன்னா 75% ஆஃப் தி பீப்புள் இதுல பாதிக்கப்படுறாங்க. இந்த கேள்வி இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்களா இந்தியாவில் உள்ளவங்களா, வெளிநாட்டுல இருந்து வர பிரச்சனையா? சார், இந்தியாலேயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்றாங்க சார். இப்ப என்னன்னா ஒரு கம்பெனிக்கும் வந்து உங்களுக்கு வந்து அந்த தரவுகளை வந்து கண்டிப்பா தேவைப்படும் உங்களுக்கு. இப்ப நீங்க கார் விற்கிற கம்பெனி இருந்ததுன்னா அவங்க கார் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், நாங்க லோன் கொடுக்குறோம், நீங்க வாங்கிக்கிறோங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி நிறைய மால்ஸ் இருக்குங்க சார். நம்ம மால்ல போய் பர்ச்சேஸ் பண்றோம், வாங்குறோம், பொருட்களை வாங்குறோம். வாங்கும்போது நம்ம தகவல்களை கொடுத்துட்டு வரோம். அவங்க கிரெடிட் கார்டு கம்பெனி கொடுப்பாங்க, வங்கிகளுக்கு கொடுப்பாங்க, இன்சூரன்ஸுக்கு கொடுப்பாங்க. சோ அவங்க நம்மளுக்கு வந்து தகவல்கள் அனுப்புவாங்க. இதுல பாத்தீங்கன்னா 100 பேர் பயன்படுத்துறாங்கன்னா 100 பேருமே தவறாக பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு 20 பேர் எடுத்துக்குவாங்க. அந்த 20 பேர்ல 10 பேர் தவறா எடுத்துக்குவாங்க. இதுல 5 பேர் மாட்டுவாங்க. 5 பேர்கிட்ட இருந்து காசு வாங்கிடுவாங்க. அந்த 20 பேர்ல 5 பேர் மட்டும்தான் பாதிக்கப்படுகிறவர்களா இருப்பாங்களே வழிய 20 பேரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு அதை குறிச்சு கொஞ்சம் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, யாருக்காவது ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, இல்ல இது வந்து சரியான தகவல் இல்ல அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இந்த மாதிரி நடக்கும்போது இந்த 5 பேர்த்த நம்ம காப்பாற்றவே முடியாது. 5 பேர்த்தோட பணம் கண்டிப்பா காணாம போயிரும் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. சார், எல்லாரும் மன்னிக்கணும். இன்றைய உரைஞர் நான் அரவிந்தன், விக்னேஸ்வரா கல்லூரி அதிபர், யாழ்ப்பாணத்திலிருந்து கலைக்கிறேன். வணக்கம் சார். இன்றைய உரைஞராக கலந்து கொண்ட நீங்கள் உண்மையிலே இந்த தற்போதைய சூழ்நிலையில் இலத்திரனியல் சாதனங்களின் பயன்பாட்டால, அதுவும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தால என்ன வகையான பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டு வாரீங்கன்றதை மிக தெளிவாக நடைமுறையில அவதானிப்பு ஊடாக நீங்கள் தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறீர்கள். உண்மையிலே நாங்கள் இப்படியான ஆபத்தான கட்டத்துல நாங்கள் இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்துல கூட இன்று ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி
இந்த முந்தி ராணி காமிக்ஸ் படித்தேன், அப்படியான புத்தகங்கள் கூட வெளியில வந்துட்டுது. இப்போ அதால என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், எங்களோட இயல்பாக இருக்கக்கூடிய இந்த படைப்பாற்றல் திறன் இல்லாத ஒரு சமுதாயத்தை நோக்கி நகர்கின்றோமோ என்ற ஒரு ஐயப்பாடு வந்துட்டுது. அநேகமாக நாங்கள் சுயமாக சிந்திக்காத நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம். அதுதான், அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமான்ற கேட்குறேன். சார் என்னன்னா இப்போ குழந்தைகளுக்கு வந்து அது சிந்திக்கக்கூடிய திறன் வந்து ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு. இப்போ அதுதாங்க, ஒரு எழுத்தாளர்கள் இல்லை, கவிதை எழுதுகிறவர்கள் இல்லை. நம்ம படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய எழுத்தாளர்கள் இருந்தாங்க. சுயமா ஏன்னா நம்மளுக்கு தகவல்களை வந்து தேடி போய் அந்த தகவல்களை தெரிந்து கொண்டு அதுக்குடைய அறிவை வளர்த்தி கொண்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கவிதைகளோ பாடல்களோ கட்டுரைகளோ எழுத வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எதையுமே தேட வேண்டியது இல்லை, எல்லாமே கையில கிடைக்குதுங்க சார், ஈஸியா கிடைக்குது. அந்த அந்த வந்து மலிவா கிடைக்கிற பொருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் இருக்காது. அதனால கஷ்டப்படணும், கடினமா அதை சிந்திக்கணுங்கிற அந்த எண்ணங்கள் வந்து மாறிவிட்டது. இத வந்து நம்ம தடுக்கவே முடியாது. ஆனா என்ன பண்ணலாம்னா, அத அப்படியே வந்து கொண்டு போய் நீ புத்தகமா போடாம, நீ அதுல என்ன மாதிரி மாற்றங்கள உருவாக்க முடியும் அப்படிங்கிறத சிந்திச்சு, வேற மாதிரி உருவாக்கி கொண்டு வாங்க அப்படிங்கிறத வந்து நான் செயல்பாடுக்கு கொண்டு வரலாம். நம்ம குழந்தைகளுக்கு சொல்லும்போது, அந்த கதைய வந்து நீ எடுத்துட்ட, இன்டர்நெட்ல இருந்து எடுத்துட்ட. அந்த கதைய அப்படியே குடுக்காத. அந்த கதையோட வேற ஏதாவது விஷயங்கள சேர்த்து குடுக்க முடியுமான்னு முயற்சி பண்ணு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் சார். ஏன்னா இன்னைக்கு நீங்க அத தடுக்கவே முடியாது. எந்த குழந்தைகளுமே சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாம தான் வளர்க்கப்படுறாங்க. அது நம்ம மொபைல் போன கையில குடுக்காம, நீ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு பெற்றோர்களாகிய நாமும், ஆசிரியர்களாக நாமும் தள்ளப்படுறோம். அப்ப அந்த குழந்தைகளுக்கு சிந்திக்கிற திறன் வேணும்னா, அவன் எடுத்த அந்த பக்கத்தையே வேற மாதிரி இத எனக்கு வந்து சொல்லு, வேற ஒரு உதாரணத்தோட எனக்கு சொல்லு அப்படிங்கிறத தான் நம்ம பயன்பாடுக்கு கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேங்க சார். நன்றி. அது உங்களுடைய கருத்திலேன்னு நான் எடுத்துக்கொண்ட விஷயம், உண்மையில நாங்கள் அதன்படி போகாது கலப்பு முறையில சிந்திக்கணும்னு சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி ஆமா. உங்களுடைய. இன்னொருவருக்கு மட்டும் வாய்ப்பு தரலாம். இப்போதைக்கு எல்லோரும் இப்ப நன்றிக்காக போன அரவிந்தன், கரவட்டி விக்னேஸ்வரா கல்லூரி அதிபர், தமிழகத்தின் உறுப்பினர், வாருங்கள். நன்றி கூறுவதோடு இந்த நிகழ்வு நிறைவடையும். மீண்டும் இந்திரா அவர்களுக்கு ஒரு சிறப்பான பாராட்டையும் நன்றியையும் தெரிவிக்கிறேன். நன்றி சார். வாருங்கள் அரவிந்தன், நன்றி உரைக்காக. ஆமாம், என்ன இடையில சின்ன கோளாறு காரணமாக பின்னடைவை விட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே எங்கள் மத்தியிலே இந்த உரைஞராக அயல்நாடு இந்தியாவிலிருந்து, சென்னையிலிருந்து, ஈரோடு மாவட்டத்தில் இருந்து கலந்து கொண்டிருக்கின்ற இணை பேராசிரியர் இந்திராணி ஜோன்சன் அவர்களுக்கு அவர்கள் வழங்கிய கருத்துரை சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலிலே ஒரு தேவையான ஒன்று, அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு பக்கத்தை நல்ல வகையிலே தூண்டியிருக்கின்றார் என்று சொல்ல விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இவ்வாறான உரையாடல்களை மத்தியில் கொண்டு வந்து சேர்ப்பதில் மிக உன்னிப்பாக தொழிற்படுபவர் எங்களுடைய தமிழ் அறிதம் தன்னுடைய செயலாளர் சரவணானந்தன் ஐயா அவர்கள். அண்மை காலமாக நான் தலைப்புகளை பார்த்திருக்கின்றேன். பார்த்துவிட்டு எனக்கு பொருத்தமில்லை என்று அடிப்படையிலே கலந்து கொள்வது உண்டு. இருப்பினும் இந்த முறை அவர் வழங்கிய தலைப்பு என்னை நிச்சயமாக இதில் கலந்து கொள்ள வேணும் என்ற ஒரு பக்கத்தையும் உருவாக்கி இருந்தது. அதே நேரத்திலே பல வழியிலே தொலைபேசி மூலமாக உரையாடலை ஏற்படுத்தி எனக்கு இன்று நன்றி கூறியிருந்தார். அந்த வகையிலே அந்த சந்தர்ப்பத்தை அளித்தமைக்காக நான் நன்றி கூற விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இந்த இணையவழி உரையாடல் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது எங்களுக்கு 2 முக்கியமான நிறுவனங்கள்
இந்த உரையாடலை உலகளாவிய ரீதியிலே பதிவு செய்து வைத்துக் கொள்வதில் உதவி புரிகின்றன. ஒன்று, இலங்கை வானொலியினுடைய தென்றல் அலைவரிசை. இரண்டாவது, கனடாவில் இருந்து இயங்குகின்ற இந்த தமிழ் ஜேர்னல் நிறுவனத்தார். இந்த தமிழ் ஜேர்னல் நிறுவனத்தாருடைய மிக முக்கிய பங்களிப்பு என்னவென்று சொன்னால், அவர்கள்தான் இந்த இவ்வளவு நேர உரையாடலையும் எங்களுக்கு அந்த தமிழரின் நிறுவனத்திற்கு ஒரு இலவசமான முறையிலே நல்ல வகையிலே செய்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். தொன்று தொட்டு இன்னும் 188வது அந்த உரையாடல் நடைபெறுகின்ற வரையில் அந்த முயற்சியை இன்றும் வரையிலே சளைக்காம செய்து வருகின்றார்கள். அதே நேரத்திலே இந்த நேரத்திலே இந்த உரையாடலை செவிமடுத்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடன் பங்கு கொண்ட இன்றைய நிகழ்வுண்ட பங்களிப்பாளர்கள், ஏனைய செயலாளர்கள் அனைவருக்கும் இந்நேரத்திலே நான் மீளவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது நன்றி உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. இதில் ஒருவர் இந்த படச்சுருளை உருவாக்கி தரும் கவிதை கணேசன் அவர்களும் இங்கே நினைவு கூறப்படுகிறார். நன்றி கூறப்படுகிறார். இப்பொழுது நாங்கள் இந்த நிகழ்விலிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் 2 வாரத்தின் பின் இன்னொரு உரையாடலில் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது இந்த நிகழ்வை நிறைவடைய செய்கின்றேன். நன்றி.